கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் 120 நாட்களில் வேத வாசிப்பு பகுதியினுடைய 59வது நாளின் விளக்கு வேத வாசிப்பு பகுதியின் விளக்கத்தை சுருக்கமாய் உங்களோடு கூட சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் அகசியா ராஜா ராஜ்யபாரத்துக்கு இஸ்ரவேலின் மேலே யூதாவின் மேலே அகசியா வருகிறான். அவனுடைய காலத்தில் யெகூவின் குமாரனான யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். இவன் நாட்களிலே சீரியாவினுடைய ராஜாவின் கையிலே அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. யோவாகாஸ் மரித்த பின்பு யோவாஸ் ராஜ்யபாரத்துக்கு வருகிறார். அவன் நாட்கள் எலிசா மரணத்துக்கு வேறுவாக இருந்த பொழுது அவன் தகப்பனே என்று அழுது புலம்பின பொழுது அம்புகளை பிடிக்கச் சொல்லுகிறான். அவன் அம்பை பிடித்து அடித்த பொழுது 3 விசை அவன் அம்பு ஏய சொல்லுகிறான். அந்த அம்பு ஏகிறான். சீரியருடைய கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு என்று சொல்லுகிறான். அம்புகளை பிடித்து அதை அடிக்கும்படி சொல்லுகிறான். 3 தரம் அடித்த பின்பு நீ 3 தரம் மாத்திரையே அடித்தாய், அதிகாரம் அடித்திருந்தால் நீ சீரியரை அதிகமாய் முறியடித்திருப்பாய் என்று சொல்லி கடிந்து கொள்கிறான். எலிசாவின் மரணம் நடக்கிறது. யோவாஸ் இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரம் ஆசகேல் கையில் இருந்து யுத்தத்தை 3 தடவை சீரியரை அவன் மடங்கடித்து போடுகிறான். 14ஆம் அதிகாரத்தில் அமசியா யெகூவின் குமாரனான யோவாகாசின் குமாரன் யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவை அனுப்பி அவர்களுடைய சாமர்த்தியத்தை இருவரும் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யுத்தத்தை பார்க்க தங்களுடைய சாமர்த்தியத்தை பார்க்க சொல்லுகிறார்கள். இதனாலே அவர்கள் ஒருவருக்கொருவர் யூதாவுக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் முறிந்து தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போகிறார்கள். 14ஆம் அதிகாரத்தில் அமசியா ராஜாவாகிறான். இப்படியாக ராஜ்யபாரம் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மாறி மாறி வருகிறது. 15ஆம் அதிகாரத்திலேயும் அசரியா என்கிறவர் ராஜாவாய் வருகிறான். அவன் ராஜ்யபாரத்தில் வரும்பொழுது யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகாமல் நடக்கிறதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய அசரியா 37ஆம் வருஷத்திலே காதியின் குமாரனாகிய மெகுமா இஸ்ரவேலின் ராஜாவை சமாரியாவில் 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். இப்படி இஸ்ரவேலின் ராஜாக்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். 16ஆம் அதிகாரத்திலேயும் இவர்கள் ராஜ்யபாரம் தொடர்கிறது. ரெமலியாவின் குமாரன் பெக்கா யூதாவின் ராஜாவிய யோதாவின் குமாரன் ஆகாஸ் ராஜாவாகிறான். ஆகாசனுடைய ராஜாவினுடைய பகுதிகளிலே நீங்கள் விசாரிக்கும் பொழுது அசிரியாவின் ராஜாவாகிய திக்லாஸ் பிளேசரிடத்து ஸ்தானாதிபதியை அனுப்பி உம்முடைய அடியாரும் உம்முடைய குமாரன்மாயிரம் வந்து எனக்கு விரோதமாக இடம்பெற சீரியரின் ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேலின் ராஜாவின் கைக்கும் நீங்களாக்கிவிடும் என்று கேட்கிறார். அது நிமித்தம் எருசலேமில் இருந்ததான பொக்கிஷங்களை அள்ளி அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறான். இந்த அதிகாரத்திலே கர்த்தர் அப்படி அவனுக்கு சகாயம் செய்கிறார். ஆயிலும் ஆகாஸ் ராஜ்யபாரத்தை உரியா செய்து ஸ்தோத்திரம் அந்த ராஜ்யங்களை எல்லாம் கடல் தொட்டிகளை எல்லாம் உடைத்து போடுகிறான். 17ஆம் அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனான யோசையா இஸ்ரவேலின் ராஜாவாகி சமரியாவில் 9 வருஷம் ராஜ்யபாணி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்கிறான். இப்படி நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது போல பாபிலோனிலும் இருந்து ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் வந்து முற்றுகை போடுகிறார்கள். 18ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷம் ஆகாஸ் என்னும் யூதாவின் ராஜாவாகிய குமாரனாகிய எசேக்கியா யூதாவுக்கு ராஜாவாய் வருகிறான். எசேக்கியா ராஜ்யபாரத்துக்கு வரும்பொழுது அவன் ராஜ்யபாரத்தில் இருந்து செய்த மிகப்பெரிய நன்மையான காரியம் எருசலேமின் தேவாலயத்தை சுத்திகரித்து கர்த்தருக்கு பிரியமானதை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். இது நிமித்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யூதாவுக்கு விரோதமாக ரப்சாக்கே சனகரிப் என்பவன் வார்த்தைகளை தொடுக்கிறான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா தேவ சமூகத்தில் நாடுகிறான். ஏசாயா மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. இப்படியாக அவனுக்கு கர்த்தரிடத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு சனகரிப்பையும் ரப்சாக்கேயும் கர்த்தர் அழித்து பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கிறார். 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு வார்த்தை சொல்லுகிறார். அவன் திரும்ப அழுது அவனுக்கு 15 ஆண்டுகள் திரும்பவும் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். இந்த பகுதியினுடைய முடிவிலே எசேக்கியாவின் மரணத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும்.
எசேக்கியாவின் 15 ஆண்டு கால கூட்ட வாழ்க்கையிலே மனாசே என்கிறவன் பிறக்கிறான். 21ஆம் அதிகாரத்திலே மனாசே அவன் 12 வயதிலே ராஜ்யபாரத்தை அடைந்து 55 ஆண்டுகள் யூதாவில் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். தன் தகப்பனாகிய எசேக்கியா செய்தது போல கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்து கொள்கிறான். தன் குமாரர்களை தீமிதிக்கப்படுகிறான். அவனுடைய காலம் அவன் மரித்து போகிறான். கர்த்தர் அவனை கொன்று போட்டது நிமித்தம் 22ஆம் அதிகாரத்திலே யோசியா 8 வயதிலே ராஜ்யபாரத்துக்கு வருகிறான். இவனுடைய ராஜ்யபாரத்தில் அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறான். பெத்தேலில் தீர்க்கதரிசி சொன்னது போல இவன் ராஜ்யபாரத்தில் வந்து அவன் தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்து சுத்திகரித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ராஜ்யபாரத்தில் காரியங்களை வாசிப்பீர்களானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருக்கு பிரியமான ராஜாக்களாய் வாழ்ந்தது போல நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.